ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லன்ச் மெனுக்கு மஷ்ரூம் பிரியாணியும் பன்னீர் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். மஷ்ரூம் பிரியாணிக்கு ஹோல் ஸ்பைசஸ் வறுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆயிலில் ஏலக்காய், பிரியாணி இலை, ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மஷ்ரூம் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், அதுக்கப்புறம் அந்த வறுத்து அரைச்சி வச்ச ஹோல் ஸ்பைசஸ் அந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மஷ்ரூம் வதங்கிறதுக்கு விட்டுருவேன். மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வந்ததுன்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ரைஸும் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். மஷ்ரூம் பிரியாணி நல்லா வந்துருந்துச்சு. கொஞ்சம் நல்லாவே உதிரியாக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. உங்களுக்கு டீட்டெயில்டு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்டு ரெசிபி ஆட் பண்ணுறேன். பன்னீர் ஃப்ரைக்கு நைட்டே ஊற வச்சுருந்தேன். பன்னீர் கட் பண்ணி மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் தவாவில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக இட்லியும் தக்காளி சட்னியும் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான், இன்றைக்கி லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நித்தி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.